வெல்கம் டு சென்டம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் சேனல். இப்போ நம்ம கணக்கு பதிவியல் பாடத்தில் அலகு 1 முழுமை பெறாத பதிவேடுகளிலிருந்து கணக்குகளை போட கற்றுக்கொள்வோம். தேர்வுக்கு தயாராகும் விதமாக முதல் பாடத்தில் உள்ள நிலையறிக்கை வாயிலாக விடுபட்ட விவரங்களை கண்டறிதல் எவ்வாறு அப்படிங்கிறத உங்களுக்கு மிகவும் எளிமையாக விரைவாக எந்த விதமான தவறும் இல்லாமல் கணக்குகளை போடுவதற்கு மாணவர்களுக்கு ஒரு எளிய முறையை நான் கற்றுக்கொள்ள இருக்கிறேன். இந்த முழுமை பெறாத பதிவேடுகளிலிருந்து அந்த நிலையறிக்கையில் தரப்பட்டுள்ள விவரங்களிலிருந்து நாம் 5 விதமான தகவல்களை கண்டறியலாம். முதலாவதாக லாபத்தை கண்டறியலாம், இரண்டாவதாக நட்டம், மூன்றாவதாக தொடக்க முதல், நான்காவதாக இறுதி முதல், ஐந்தாவதாக எடுப்பு. இந்த 5 விடுபட்ட தகவல்களை கண்டறிவதற்கு புத்தகத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்வதற்காக எடுத்துக்காட்டு கணக்குகள் உங்களுக்கு புத்தகத்தில் இருக்குது. பயிற்சி கணக்குகளை எவ்வாறு போடுவது, இது ஒரு மிக எளிய முறை. இந்த முறையை மாணவர்கள் நன்கு கற்று பயிற்சி எடுத்துக்கொண்டால் தேர்வில் முழு மதிப்பெண் 2 மதிப்பெண்களை பெற்றுவிடலாம். நான் இப்போ உங்களுக்கு எழுதி காட்டுறேன். நம்மளுடைய வினாத்தாள் படித்து கேட்கப்பட்டுள்ள வினாத்தாளில் இந்த பகுதி வினா கேட்கப்பட்டிருக்குமே, ஆனால் தாங்கள் இடது பக்கம் நான் சொல்லுவது போல இந்த விடுபட்ட விவரங்களை கண்டறிதல் அப்படின்னு எழுதிட்டு முதலாவதாக தொடக்க முதல், இரண்டாவதாக கூடுதல் முதல், மூன்றாவதாக லாபம், இதெல்லாம் இடது பக்கம். அடுத்து அதே நேர்கோட்டில் வலது பக்கம் இறுதி முதல், எடுப்பு, நட்டம். இதை ஃபார்முலாவை நீங்கள் எழுதிக்கிறணும். இந்த ஃபார்முலாவை எழுதிக்கிட்டு ஒரு 2 கோடி விட்டு டோட்டல் பண்ணுறதுக்கு போட்டுக்கிறணும். இதுதான் ஃபார்முலா. புத்தகத்தில் ஒரு மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கும். இது ஒரு எளிய முறை. இதில் நம்ம தொகை, அதற்கான குறியீடு போட்டுக்கிறணும். அதே மாதிரி வலது பக்கமும் தொகை குறியீடு போட்டுக்கிறோம். ரைட், போட்டுக்கிட்டோம்னா இப்போ நம்ம பயிற்சி கணக்கு 1 அதை நான் போட்டு காட்டுறேன். மாணவர்கள் புத்தகத்தை கையில் வச்சுருந்தீங்கன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அங்கே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை வரிசையாக நம்ம இந்த ஃபார்முலாவை எழுதி வச்சுட்டோம்னா வரிசை அளிக்கலாம். ஆண்டு தொடக்க முதல்னு சொல்லியிருக்காங்க 5 லட்சம். அடுத்ததாக ஆண்டு இறுதி முதல் 8,50,000. அடுத்ததாக கொண்டு வந்த கூடுதல் முதல் 1,20,000. அடுத்ததாக எடுப்பு 70,000. இதை மாணவர்கள் எழுதியாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லாபம் அல்லது நட்டம். இப்போ நம்ம பார்க்கும்போதே தெரியும் இதில் எந்த பக்கம் கூடுதலாக இருக்குது. நம்ம பார்க்கும்போது நன்றாக தெரிகிறது வலது பக்கம் கூட இருக்குது. அப்போ வலது பக்கம் கூடுதலாக இருக்கும்போது அந்த வலது பக்கம் டோட்டலாக நம்ம கூட்டுறோம் 9,20,000. அப்போ அந்த பக்கம் எந்த பக்கம் கூடுதலாக இருக்கோ அந்த பக்கம் நம்ம கூட்டும்போது அந்த பக்கம் உள்ள நட்டத்தில் நம்ம கோடு போட்டுறோம். அப்போ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விடை லாபம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக இருக்குது. அப்போ அதே 9,20,000 வலது பக்கம் என்ன எழுதணுமோ அதை இடது பக்கம் எழுதியாச்சு. இப்போ நமக்கு இடது பக்கம் உள்ள டோட்டல் 5 லட்சம் ஒரு 1,20,000 6,20,000. அப்போ 20,000 சரியாக போச்சு. 6 3 லட்சம். அப்போ லாபம் 3 லட்சம். இப்போ மாணவர்களே உங்களுக்கு இது எளிமையான முறையாக இருக்கும். நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய விடையை இவ்வாறு நீல நிற பேனாவோ அல்லது கருப்பு நிற மை கொண்ட பேனாவோ அல்லது பென்சிலை கொண்டு நம்ம ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு வட்டமிட்டு காட்டணும் என்றால் விடைத்தாள் திருத்தும் போது ஆசிரியர் மிகவும் எளிதாக இதை பார்த்து முழு மதிப்பெண் வழங்குவதற்கு வாய்ப்பாக இருக்கும். இது பயிற்சி கணக்கு 1. இப்போ நான் அடுத்த கணக்கு போட்டு காட்டுறேன். இதே விவரம் தான். நம்ம முதலாவதாக என்ன எழுதணும் பார்த்துக்கங்க. நான் எழுத முறையை கற்றுக்கொள்ளுங்க. மிகவும் எளிமையான முறை. தொடக்க முதல், கூடுதல் முதல், லாபம். அடுத்ததாக வலது பக்கம் இறுதி முதல், எடுப்பு, நட்டம். இப்போ 2 லைன் விட்டுட்டு கோடு போட்டுட்டு 2 பக்கம் ஒரே நேர்கோட்டில் போடணும். அது தெரிஞ்சுக்கங்க. இப்போ போட்டாச்சு. இப்போ நான் பயிற்சி கணக்கு 2 பார்க்குறேன். ஜனவரி நமக்கு கணக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் நன்கு புரிந்து கொள்ளணும். கணக்கு பதிவில் 2 விதமான விதத்தில் தான் கணக்கு கேட்கப்படும். ஒன்று ஏப்ரல் முதல் மார்ச் வரை, மற்றொன்று ஜனவரி முதல் டிசம்பர் வரை. ஜனவரியில் ஆரம்பிச்சதுன்னா கணக்கு டிசம்பரில் முடியும். ஏப்ரல் ஆரம்பிச்சதுன்னா மார்ச் 31 கணக்கு முடியும். இதை மாணவர்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நமக்கு ஜனவரி 1, அப்போ அது தொடக்க முதல் 2,20,000. அடுத்தது டிசம்பர் 31 1,80,000 போட்டாச்சு. அடுத்தது கொண்டு வந்த கூடுதல் முதல் 40,000, அது இடது பக்கம் இருக்குது. அடுத்தது எடுப்பு 50,000.
எழுதியாச்சு. இப்போ நமக்கு எந்த பக்கம் கூடுதலாக இருக்குன்னு பார்க்குறோம். பற்று பக்கம், அதாவது இடதுகை பக்கம் 2,60,000 இருக்குது, வலதுகை பக்கம் 2,30,000 தான் இருக்குது. அப்போ நமக்கு இடதுகை பக்கம் தான் கூடுதலாக இருக்குது, 2,60,000. நான் முதலே சொன்னது போல் எந்த பக்கம் கூடுதலாக இருக்கோ அந்த பக்கம் இருக்கக்கூடிய இன்னொரு விடைக்கான இதை நம்ம கோடிட்டு விட்டோம்னா அதுக்கப்புறம் அதுக்கு எதிர்பக்கம் உள்ளதா இப்போ நமக்கு விடையாக வரப்போகுதுன்னு அர்த்தம். எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் இருக்கக்கூடியதுக்கு எண்ணி மேலே நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விடை வராது. அப்போ அதே இது இப்போ நான் வலது பக்கம் 2,60,000 எழுதிட்டேன். இப்போ நம்ம இது ரெண்டையும் வலது பக்கம் கூட்டி பார்த்தோம்னா 2,30,000 வருது. அப்போ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விடை 30,000. அப்போ அது நட்டம். இந்த மாதிரி ஒரு பென்சிலையோ இது பேனாலையோ கட்டமிட்டு காட்டிட்டோம்னா இப்போ நமக்கு இது நன்றாக புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மிகவும் எளிமையாக இருக்கும். இது ஒரு எளிய முறை. இது போன்று நான் ஒவ்வொரு கணக்கையும் எவ்வாறு 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் வினாக்களை எவ்வாறு எளிமையாக போடுவது என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து நான் 3வது கணக்குக்கு போகிறேன். இப்போ 3வது கணக்குக்கு இதே மாதிரி எழுதிக்கிறேன். தொடக்க முதல், கூடுதல் முதல், லாபம், இறுதி முதல், எடுப்பு, நட்டம் எழுதியாச்சு. இப்போ நான் கோடு போட்டுக்கிறேன். 2 கோடு போட்டாச்சு. அப்போ நேர்கோட்டில் இந்த பக்கமும் கோடு போட்டுட்டேன். இப்போ 3வது கணக்கு பாருங்கள். 31/3/2018 அன்று இறுதி முதல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம முதலாவது எழுத வேண்டியது 80,000 இறுதி முதல் வலதுகை பக்கம். அந்த ஆண்டு கொண்டு வந்த கூடுதல் முதல் 30,000. அடுத்தது அவ்வாண்டு எடுப்பு 15,000. அவங்களே கேள்வி கேட்டிருக்காங்க, தொடக்க முதல் என்ன அப்படின்னு கொஸ்டின் மார்க் கொடுக்கப்பட்டிருக்கு. புத்தகத்தை கையில் வைத்துக்கொள்ள வேண்டிய மாணவர்களே அதை வைத்துக்கொண்டால் தான் உங்களுக்கு இது எளிமையாக புரியும். அடுத்து முடிவடையும் ஆண்டுக்குரிய நட்டம் அப்போ 25,000. அப்போ மாணவர்கள் நல்லா தெரிஞ்சுங்க, நட்டம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதற்கு நேர் எதிர்மாறில் உள்ள பகுதியில் என்ன லாபத்துக்கு நேராக கோடு போட்டணும். இப்போ அவங்க கேள்வி கேட்டதுக்குரிய தொடக்க முதல் கொஸ்டின் மார்க்கில் இருக்குது வினாத்தாள். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விடை வந்துருச்சா? ஒரு எளிய முறையாக இருக்கிறதா? மாணவர்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். நட்டம் கொடுத்துருந்தாங்கன்னா லாபத்தில் கோடு போடணும், லாபம் கொடுத்துருந்தாங்கன்னா நட்டத்தை கோடு போடணும். அடுத்த கணக்கில் பார்க்கும்போது தெரியும். இப்போ நமக்கு எந்த பக்கம் கூடுதலாக இருக்குது? வலது பக்கம் கூடுதலாக இருக்குது. மொத்த டோட்டல் எவ்வளோ வருது? 80,000, ஒரு 15,000, ஒரு 20,000. அப்போ மொத்த டோட்டல் 1,20,000 வருது. அந்த 1,20,000 இந்த பக்கம் போடுறோம். எதிர்பக்கத்தில் இடது பக்கம் போட்டாச்சு. இப்போ நமக்கு ஏற்கனவே கூடுதல் முதல் 90,000 இருக்குது. அப்போ அந்த கூடுதல் முதல் 90,000 போக இந்த 1,20,000 இப்படி ரிவர்ஸில் இப்படி இங்கே கீழேருந்து மேலே கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 90,000 வரும். அதை போட்டதுக்கு பிறகு நாம் ஒரு முறை கூட்டி பார்க்கணும். எப்போவுமே மாணவர்கள் தெரிஞ்சுங்க, இது 9, 3, 12, 4 சைவர் இருக்குது, சரியாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ நம்ம அடுத்த கணக்கு போகலாம். 4வது கணக்கு பாருங்கள். அதே தான் தொடக்க முதல், கூடுதல் முதல், லாபம், இறுதி முதல், எடுப்பு, நட்டம் 2 லைன் விட்டுட்டு கோடு போட்டுருங்க. நேருக்கு நேராக அந்த கோடு போடுவதில் வினாத்தாளில் விடைத்தாளில் சரியாக நேருக்கு நேரம் இருக்கணும். இப்போ 4வது கணக்கு பாருங்கள். ஜனவரி 1 அன்று முதல் தொடக்க முதல் 1,00,000 எழுதியாச்சு. அடுத்ததாக சொந்த பயனுக்காக சரக்கு எடுத்தது எடுப்பு வந்து 30,000. அடுத்தது கொண்டு வந்த கூடுதல் முதல் 15,000. லாபம் 60,000. நான் ஏற்கனவே போன கணக்கிலே சொன்ன மாணவர்களே, லாபம் கொடுத்துருந்தா நட்டத்தில் கோடு போட்டுடணும், நட்டம் கொடுத்துருந்தா லாபத்தில் கோடு போட்டுடணும். இப்போ கோடு போட்டுட்டோம்னா இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விடை என்ன? அதுதான் இறுதி முதல். இது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விடைன்னு வந்துருச்சு, நமக்கே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த பக்கம் உள்ள 3மே ஃபுல்லாக ஆயிடுச்சு. லாபம் கொடுத்துருந்தா நட்டத்தில் கோடு போட்டோம்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விடை வந்துடும். இப்போ இந்த பக்கத்தை கூட்டினோம்னா 1,75,000 வருது. நன்றாக நிதானமாக கூட்டி பாருங்கள். அதே 1,75,000 நம்ம இந்த பக்கம் எழுதுகிறோம். இப்போ எழுதிட்டு இப்போ நம்ம கழித்து பார்த்தோம்னா இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இறுதி முதல் 1,45,000 வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு ரவுண்ட் போட்டு காட்டிட்டோம். எளிமையாக இருக்க மாணவர்களே, இப்போ நம்ம கடைசியாக இந்த 1 முதல் 5 வரை உள்ள இந்த விடுபட்ட விவரங்களிலிருந்து லாபம் அல்லது நட்டம், தொடக்க முதல், இறுதி முதல், எடுப்பு இதை கண்டுபிடிக்கிறத நம்ம முடிக்க போகிறோம். இப்போ 5வது கணக்கு அதே ஃபார்முலாவை திரும்ப இதை நீங்கள் எழுதும்போது ஈஸியாக ரொம்ப புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சுலபமாக கணக்குகளை மிக விரைவாக போடுவதற்கு உதவியாக இருக்கும். இந்த சேனலுடைய நோக்கமே மாணவர்கள் முழு மதிப்பெண் எடுப்பது முக்கியம். இது எளிமையாக
வணிகவியல் கணக்கு பதிவில் எளிமையாக 90க்கு 90 மதிப்பெண்கள் எடுக்க முடியும். இப்போ நம்ம 5வது கணக்கு பார்க்குறோம். ஏப்ரல் அன்று அப்படின்னா அது தொடக்கம் முதல் 40,000, மார்ச் அன்று முதல் 50,000, அது இறுதி முதல். அடுத்தது கொண்டு வந்த கூடுதல் முதல் 7,000. அடுத்தது அவ்வாண்டு லாபம் 8,000. கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அவ்வாண்டு எடுப்பு அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லாபம் கொடுத்துருந்தா நட்டத்தில் கோடு போடணும், நட்டம் கொடுத்துருந்தா லாபத்தில் கோடு போடணும். இப்போ லாபம் கொடுத்துட்டாங்க, நட்டத்தில் கோடு போட்டுறோம். அவங்க கேட்ட கேள்விக்கான விடை நமக்கு வரப்போகுது. இப்போ நம்ம 2 லைன் விட்டு கோடு போட்டுட்டோம். ரைட். இப்போ நமக்கு இடது பக்கம் தான் கூடுதலாக இருக்குது. மொத்தம் டோட்டல் 55,000. இப்போ நமக்கு இறுதி முதல் 50,000 இருக்குது. இங்கே நம்ம டோட்டலில் முதல்ல எழுதிக்கிறோம் 55,000. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய 2 கொண்டு வேறுபாடு 5,000. இதுதான் எடுப்பு. மாணவர்களே, இது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இப்போ நம்ம முதல் பாடத்தில் ஒரு 5 கணக்குகள் போட்டு முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் நான் நிலை அறிக்கை எவ்வாறு தயாரிப்பது, மொத்த விற்பனை எவ்வாறு தயாரிப்பது, மொத்த கொள்முதல் எவ்வாறு தயாரிப்பது போன்ற வினாக்களையும் கருத்தியல் வினாக்களையும் மிக எளிய முறையில் உங்களுக்கு கற்பிக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மாணவர்கள் அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரிஞ்ச மாணவர்களுக்கு சொல்லுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய எஃபர்ட் உங்களை விரைவில் சென்றடையும். அனைத்து மாணவர்களும் நன்கு கற்று தேர்ச்சி